تمنى رجال أن أموت بسرعتي من الداء لا يرجى شفاء بدعوتي ولكن ربي قد شفاني برحمتي أنا الآن في مهد الإله بصحتي فلله شكري حافظ القلب والجسم صلاة وتسليم على خير مرسلين محمد الداعين أولئك أعدائي وجئني بكلهم أقل لهم أرزاقهم قدر كفهم وأرسل إليهم ريح فقر لعمدهم وقرب إليهم أجلهم بعد عجزهم وها أنا شيخ السكر بالوصل ذو الهمم صلاة وتسليم على خير المرسلين محمد الداعين إلى رسول وحده أصيح وأبكي وقت سهري لذلهم وأدعو عليهم كل وقت بخلفهم ودمعي جار عند ذكر عنادهم وقلبي باك طول ليلي بذكرهم وكيف يرد الله دعوة من ظلم صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهده الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد واقت حيلتي أدركني يا حبيب الله அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நாம் இப்போது முப்பெரும் நாதாக்களின் முபாரக்கான கந்தூரி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் 24ஆம் இரவு இந்த நாதாக்களுடைய கந்தூரி நமது பள்ளி வாயிலில் நடைபெறுகிறது. அதே போன்று சாய்ந்தமருது, கல்முனை போன்ற இடங்களிலும் கொழும்பு போன்ற இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதே இரவு நடைபெறுகிறது. முப்பெரும் நாதாக்கள் என்றால் யார் யார் அவர்கள் என்பதை உங்களுக்கு கடந்த காலங்களிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மறந்திருப்பீர்கள், அதனால் நினைவூட்டுகிறேன். ஒருவர், அவர்கள்தான் தலைவர், அவர்கள்தான் பெரியவர்கள், ஒரு குத்துபாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அஸ்ஸையீது ஷேக் முஹம்மது அப்துல் காதிர் சூஃபியில் ஹைதராபாதி. ஹைதராபாத் அதாவது இந்தியாவில்
ஹைதராபாத் என்ற பெரும் பட்டணத்திலே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணித்த ஒரு பெரியார். அவர்கள் ஒரு குத்துபாக உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இரண்டாவது பெரியார் அஸ்ஸையிது ஷேக் அஹ்மத் மீரான் புள்ளி ஆலிம் அவர்கள் அட்டாளச்சேனையிலே சமாதி கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஷேக் அஷேக் அப்துல் காதிரி சூஃபியில் காதிரியில் காஹிரி அவர்கள் காயல் பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 3 பேர்களையும் தான் முப்பெரும் நாதாக்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். இந்த 3 பேருக்கும் இடையில் தொடர்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை சுருக்கமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். புள்ளி ஆலிம் சாஹிபு என்று சொல்லக்கூடிய அஹ்மத் மீரான் ஆலிம் அவர்கள் ஓதுவதற்காக இந்தியாவுக்கு சென்று புதக்குடியிலே உள்ள அந்நூருல் முஹம்மதியு என்ற அரபு கல்லூரியிலே ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் காயல் பட்டணத்தைச் சேர்ந்த எங்களுடைய ஷேഖனா அப்துல் காதிர் சூஃபி ஹசரத் அவர்களும் அதே இடத்திற்கு போய் சேர்ந்து இருவரும் நண்பர்களாகி அதே மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். புதக்குடி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இதே நேரம் முஹம்மது அப்துல் காதிர் சூஃபி அல் ஹைதராபாதி ஹைதராபாத்திலே இருக்கிறார்கள். அவர்களை காண வேணும், பார்க்க வேணும், அவர்களுடைய அருளை பெற வேண்டும் என்று விரும்பிய மெட்ராஸிலே உள்ள சென்னையிலே உள்ள சில தனவந்தர்களும் சில உலமாக்களும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நீங்கள் சென்னைக்கு வந்து சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும், உங்களிடம் சில இல்முகளை நாங்கள் படிக்க வேண்டும், உங்களை கொண்டு பரக்கத்து பெற வேணும் என்று கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள், அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று ஹைதராபாத் சூஃபி ஹசரத் நாயகம் அவர்கள் சென்னைக்கு மெட்ராஸுக்கு வந்தார்கள். பெரும் வரவேற்பு வழங்கப்பட்டது. ஒரு பெரும் மண்டபத்திலே ஒரு பேசந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு வந்த ஹைதராபாத் சூஃபி ஹசரத் நாயகம் அவர்கள் நீண்ட நேரம் உரையாற்றினார்கள். உருது மொழியிலே உரையாற்றினார்கள். உரை முடிந்த பிறகு சில உலமாக்கள் என்றால் மிக தரமான உலமாக்கள் அவர்களை அணுகி, உங்களிடத்தே ஒரு அருமை நாங்கள் அடைய வேண்டும், பெற வேண்டும், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். ஹைதராபாத் சூஃபி அவர்கள் எதை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஒரு பாடல், அதாவது அஷ்ஷேகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடிய, அவர்கள் எழுதிய ஞான பாடல் ஒன்றை அவர்களிடம் கொடுத்து இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பாடல் என்ன? இன்னமல் கௌனு ஹயாலுன் வஹுவ ஹக்குன் ஃபில் ஹகீகா குல்லு மன் யஅரிஃபு ஹாதா ஹாஸ அஸ்ராரத் தரீகா. இவ்வளவுதான் பாடல். மிக ஆழமான உலகத்து அறிவுகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடல். வஹதத்துல் வஜூதை அப்படியே பட்டவர்த்தனமாக திட்டத் தெளிவாக அள்ளி இணைக்கக்கூடிய ஒரு பாடல். மிக கடினமான பாடல் தான். இந்த அறிவு தெரியாதவர்கள், ஞானம் தெரியாதவர்கள் யாரோ ஒரு பைத்தியக்காரன் உளறி இருக்கிறான் என்றுதான் சொல்வார்கள். ஞானம் தெரிந்த மனிதர்கள் அந்த பாடலுக்கு குர்ஆனுக்கு மரியாதை கொடுப்பது போல் தலைக்கு மேல் வைத்து மரியாதை கொடுப்பார்கள். நாங்களும் தலைக்கு மேல் வைத்து மரியாதை கொடுக்கின்றவர்கள் தான். அந்த பாடல் மிக ஆழமானது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். சூஃபி ஹசரத் அவர்கள் அந்த ஹசரத்துமார்களை பார்த்து சொன்னார்கள்,
நான் மெட்ராஸிலே சில நாட்கள் தங்கியிருப்பேன். உங்களுக்கு இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை அரபு மொழியில் கிதாபாகவே எழுதி தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல வேலைதான். ஆகையினால் எழுதித்தாருங்கள் என்று அங்கு சென்ற ஹஸரத்துமார்கள் உஸ்தாதுமார்கள் சொன்னார்கள். 3 நாட்களில் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் எழுதி முடித்து அப்துல் ஜப்பார் என்ற ஒரு ஹஸரத்துடைய கையிலே ஒப்படைத்தார்கள். உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்த்துவிட்டு ஹைதராபாத் சூஃபி நாயகத்திடத்திலே பைஅத் பெற்று அந்த கொள்கையிலே நடக்கலானார்கள். என்ன கருத்து? இன்னமல் கௌனு ஹயாலுன், உலகம் என்பது, சிருஷ்டி என்பது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஹயால், ஹயாலாக இருக்கும். ஹயால் என்றால் என்ன? சும்மா நாங்க கதைக்கக்குள்ள சில நேரங்கள் சொல்றோம் அல்லவா, அவன் ஹயால் பிடிச்சவன், ஹயால் பிடிச்சவன் என்று. அது ஹயால் அல்ல, ஹயால். ஹயால் பிடிச்சவன் அது அர்த்தமில்லாத பேச்சு. ஹயால் என்றால் என்ன என்பதை நீங்க விளங்கி கொள்ளணும். குல்லு மா யுரா வலா யூஜது ஃபில் ஹாரிஜி பிஸ்ஸாத் ஃபஹுவ ஹயாலுன், அதான் ஹயால். கற்பனை என்று தமிழில் சொல்றையா அல்லது வேறு மாதிரி சொல்றையாங்கிறது எனக்கு தெரியல. ஹயாலுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது குல்லு மா யுரா, அதை காணலாம், கண்ணால காணலாம். வலா யூஜது பில் ஹாரிஜ், காணக்கூடிய வஸ்துவாக அங்கு அது இருக்காது. அதுதான் ஹயால். பார்க்கக்குள்ள தெரியும், ஆனா போய் பார்த்தால் தெரிந்த பொருளாக, தெரிந்த வஸ்துவாக அது இருக்காதே. அதுதான் ஹயால் என்று சொல்றார்கள். இன்னமல் கௌனு ஹயாலுன், சிருஷ்டி என்பது ஹயால். பார்க்கிறதுக்கு தெரியும், ஆனால் பார்த்த பொருளாக அங்கு இருக்காது. அப்ப என்ன பொருள் இருக்கும்? யதார்த்தத்தில் அது அல்லாஹ்வாகவே இருக்கும். பார்த்த பொருளாக இருக்காது, யதார்த்தத்தில் அது அல்லாஹ்வாக இருக்கும். குல்லு மை யஅரிஃபு ஹாதா, இதை யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறானோ, ஹாஸ அஸ்ராரத் தரீகா, தரீகாவினுடைய ரகசியங்களை அவன் அடைந்து கொண்டான், பெற்றுக்கொண்டான் என்பது அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறார்கள்? சிருஷ்டி என்பது கானல் நீர் போன்றது. சராப், சராப் என்றால் கானல் நீர். கானல் நீர் என்றால் அவங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெண்களுக்கு, வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போகாத பெண்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். பரவலாக வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போனவர்கள், குறிப்பாக அரபு நாடுகளுக்கு போனவர்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கும் கானல் நீர் என்று கேள்விப்பட்டிருந்தேன், அது எப்படி என்று தெரியாமல் தான் இருந்தது. ஒரு நாள் சவுதி அரேபியாவில் திரு மதீனா நகர்ல இந்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு என்னுடைய ரூமுக்கு வார வழியில டெக்ஸில வந்துகிட்டு இருந்தேன்னா, டெக்ஸில வரும்போது மைதானம், பாலைவனம், கட்டும் வெயிலாக இருந்தது. ரோட்ல தண்ணி ஓடுறாப்புல தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் உடனே டிரைவர்கிட்ட கேட்டேன், ஐஷாதால்மா என்று கேட்டேன். இந்த தண்ணி மாதிரி நான் நினைச்சேன் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் ஓடு கண்டுதான் நினைச்சேன் நான். அதனால அவன்கிட்ட கேட்டேன், ஐஷாதால்மா என்று கேட்டேன், என்ன தண்ணி என்று. அவன் சொன்னான், அவன் சும்மா சிம்பிளா சொன்னான், நீ தண்ணி இல்ல பாரு, கானல் நீரண்டான். கானல் நீர்ண்டா இதுதானே சொல்றப்ப.
அவ போக போக அந்த தண்ணி இருக்கிறான். நாங்க போயிட்டே இருக்கிறோம், தண்ணியும் தெரியுதுதான். எப்படி தெரியுது தண்ணி? சும்மா தண்ணி மாதிரி தெரியல, அலை அடிச்சு தெரியுது. அலை அடிக்குமே தண்ணி, அலை அடிச்ச மாதிரி தெரியுது. அப்ப இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும். மன்னாருக்கு போய் பாருங்க, அன்றாதபுரத்துக்கு போய் பாருங்க, யாழ்ப்பாணத்துக்கு போய் பாருங்க, இந்த சூடான பிரதேசங்களுக்கு போய் பாருங்க. நல்ல நெடிய சாலையிலே நீண்ட பாதையிலே தூர நின்று பார்த்தால் தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். அங்கேயும் போக தேவையில்லை. நீ காத்தாங்குடியிலிருந்து மட்டக்களப்புக்கு போற வழியில் இந்த கல்லடி மட்டுக்கு பாருங்க. சில நேரம் நல்ல வெயில் ஒரு நேரம் பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஓடுறா போல தெரியுமா. இத மான் கூட்டம் கண்டால், மனித கூட்டம் இல்லை, மான் கூட்டம் கண்டால் அதுக்கு மண்டையில சரக்கு இல்லாத சாமான் தானே. ஆகையினால அது தண்ணீருக்கு குடிப்போம் என்று போகும். போக போக தண்ணியும் போகும் தான். ஜோர்தான்ல இருந்து ஈராக் வரைக்கும் நடந்துருமல். தண்ணி இருக்காது. தண்ணி இருக்குமா? அது காணல் நீரில் கண்ணுக்கு தெரியும் தான். கண்ணுக்கு தெரிகின்ற சாமானாக அங்கே இருக்காது. இது போலதான் சிருஷ்டி. இந்த படைப்பு நானோ நீங்களோ அல்லது வேறு எந்த ஒரு படைப்பு எடுத்தாலும் சரிதான், தெரியும் தானே. ஆனா அங்கே பார்த்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்து இருக்காது. உங்களுக்கு ஷர்ட் கண்ணுக்கு தெரியுது, ஷர்ட் இருக்கா? கிட்ட வந்து பாருங்க, நீங்க ஷர்ட் இருக்காண்டு காதல் நீர் போலதான். ஷர்ட் இல்ல, என்ன இருக்கு? பஞ்சு இருக்கு அல்லது நூல் இருக்கு சொல்லலாம். நீங்க நூலும் பஞ்சு தானே, பஞ்சு தானே நூலானது. அப்ப ஒன்று சொல்லுங்க, பஞ்சு உனக்கு தெரிந்தது ஷர்ட். கிட்ட வந்து பார்த்தா ஷர்ட் இல்ல, பஞ்சு. ஷர்ட் இல்ல, பஞ்சு தான் உள்ளது என்கிறத நிரூபிக்கணும்டா ஒன்று செய்ய. நாலஞ்சு பொடியம்மார கூப்பிடுற சின்ன பொடியம்மாருட்டு இந்தாடா பொடிதான் இந்த ஷர்ட்டை நல்லா பிச்சு 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 எறா பார்ப்போம். கடைசியில பிச்சு எடுத்தா என்ன மிஞ்சும்? பஞ்சு கொஞ்சம் மிஞ்சி, இவ்வளவுதான். அப்ப ஷர்ட் அங்க வைத்து, ஷர்ட் கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் இல்லையே மருகா, பஞ்சுதானே. அதே போல்தான் இந்த சிருஷ்டிகள். அல்லாஹ்தான் சிருஷ்டியுடைய கோலத்தில் வந்திருக்கிறான். பஞ்சுதான் நூலுடைய கோலத்தில் வந்தது, நூல் தான் துணியுடைய கோலத்தில் வந்தது. இதே போல பொன், அதாவது தங்கம் தான் நகையுடைய கோலத்தில் வந்தது, தங்கம் தான் காப்புடைய கோலத்தில் வந்தது. காப்பு கையில காப்பு போட்டிருக்கா, காப்பா அது இல்லையே. என்ன சாமான் அது? தங்கம் காப்பினுடைய வடிவத்தில் இருக்க, அவ்வளவுதான். நீ வடிவத்தை பார்த்து காப்பு என்று ஒரு சாமான் இருப்பதாக நம்பினியண்டா உண்ட நம்பிக்கப்பட. ஏன் காப்புன்ற ஒரு சாமா இல்ல. தட்டானு கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் உருக்குறான்டா, உருக்கி விட்டுருவான். எங்க போச்சு காப்பு? காப்பு இல்லாம போச்சு. தங்கை இல்லாம போகுமா? தங்கை இல்லாம போவாரு, தங்கை இருக்கின்றான். காப்பு தான் இல்லாம போனேன், பொய் இல்லாத போச்சு, மெய் இருக்கிறது. அதே போல சுப்ஹானஹு வ தஆலா வானமாக, பூமியாக, பூமியில் உள்ள வஸ்துக்களாக, வானத்தில் உள்ள வஸ்துக்களாக எல்லாம் அவனே தஜல்லியாகி இருக்கிறான். இந்த வஹம் என்ற பேதமையில் மாற்றியுள்ள, பேதமையில் சிக்கி இருக்கின்ற நம்மை போன்ற மனிதர்கள் சிருஷ்டி இருக்கிறதாக நம்பி ஏமாந்து போறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வயல்கள்ல நாங்க வாகனத்துல போகும்போது நிறைய பார்க்கலாம், அல்லது நடந்து சில இடங்கள்ல போகும்போது பார்க்கலாம். வயல்கள்ல பொம்மையை கட்டி வச்சிருப்பான்.
இப்படி கையை நம்பிச்சு இன்னைக்கு ஒரு பொம்மை உண்டு, துணியால கட்டி வச்சிருப்பான். என்னத்துக்கு வச்சிருக்கான்? அந்த வயலுக்குள் பன்றி மாடு ஆடு ஒன்றும் வராமல் இருக்க. அவைகள் ஆடு மாடு பன்றி பார்த்த உடனே ஒரு மனுஷன் நிற்கான், அநியாயம் செஞ்சு போட்டுருவான் என்று ஆடு மாடு பன்றி போன்ற மிருகங்கள் வராம போயிடும். ஏன்? அதுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அகில் இல்லை. ஆகையினால அது உண்மையான மனிதன் என்று நினைச்சு நாம போனா அடிச்சு போட்டுருவான்னு பயந்து அது போறதில்லை. உண்மையான மனுஷன் அங்க இருக்கான் இல்ல, பொம்மை ஒன்று செடி கட்டி வச்சிருக்கி, அது வெறும் துணிதான். இதே போல் மனுஷன் கண்டாண்டா என்ன செய்வான்? 2 பேர் போறான்னு வச்சுக்குவோம், இந்த வயலுக்குள்ள பொம்மை ஒன்று கட்டி வச்சிருக்கான். ஒரு பேயனும் போறான், ஒரு புத்திக்காரனும் போறான்னு சொல்லுவோம். பேயன் சொல்லுவான், இந்த ஆள் நிக்கி நாம் எப்படி போறதுக்குள்ளேன்னு சொல்லுவான். மத்தவன் சொல்லுவான், அது துணியால செஞ்சு வச்சிருக்கான்டா, உண்மையில மனுஷன் இல்லடா. கையில ஒரு துவக்கையும் கொடுத்து அப்படியே வச்சிருப்பான் அந்த பொம்மையில. கையில துவக்கு வச்சு, அது துவக்கு இல்ல, அது சும்மா ஒரு கம்பை கொடுத்து வச்சிருக்கான்டா, அது புத்திக்காரன் சொல்லுவான். மழையை நின்ற இப்ப இதை கண்டு ஏமாந்தவன் அத்தனை பேரும் மடையன் தான். மனுஷனா இருந்தாலும் அதை கண்டு இது மனுஷன்தான், உண்மையான மனுஷன்தான், உண்மையான துவக்க வச்சுதான் இருக்கான் என்று எவனெல்லாம் நினைக்கானோ அவனெல்லாம் சரியான முட்டாள்கள். யார போல? இந்த சிரிச்சிகளை பார்த்து சிரிச்சிகள் இருக்கி என்று நினைச்சிருக்கிறவன போல இப்படி நினைக்கிறவன் அத்தனை பேரும் முட்டாள் தான். அவன் பஹாபியா இருந்தாலும் சரி, சுன்னியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான். இதைத்தான் ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி சொல்றாங்க, சுப்ஹான மன் அல்ஹரல் அஷ்யாஅ வஹுவ ஐனுஹா. எப்படி சொல்றாங்க? ஷேகுல் அக்பருடைய மூல மந்திரம் இதுதான். வாதத்தில் ஒரு ஞானத்துக்கு மூல மந்திரம் ஒன்று இருக்கு. இஸ்லாமத்துக்கு ஒரு மூல மந்திரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறது மூல மந்திரம். அங்கிருந்தா எல்லாம் வரும். கொள்கை சம்பந்தப்பட்ட விளக்கம் எல்லாம் அங்கிருந்தா வரும். அதே போல வஹ்தத்துல் வஜூதுக்கு மூல மந்திரம் சுப்ஹான மன் அல்ஹரல் அஷ்யாஅ வஹுவ ஐனுஹா. சுப்ஹான மன் ஒருவன் தூயவன், அல்ஹர அவன் வெளியாக்கினான், அல் அஷ்யாஅ சகல வஸ்துக்களையும் சகல படைப்புகளையும் அவன் வெளியாக்கினான். வஹுவ இந்த வஹுவில் இருக்கிற அந்த வாவிக்க அந்த வாவ ஹாலியா என்று சொல்லணும். ஹாலியாவாக வைத்து நாங்க பொருள் கொள்ளணும். வஹுவ ஐனுஹா அவனுமோ அவைகள் தானாக இருக்கின்ற நிலைமையிலே சகல வஸ்துக்களையும் அவன் வெளியாக்கினான். சுப்ஹான மன் ஒருவன் தீயவன் அல்ஹரல் அஷ்யா படைப்புக்களை எல்லாம் வெளியாக்கினான். வஹுவ அந்த ஒருவன், வஹுவன்னா அந்த மன், வஹு அவனுமோ, வஹு அவனுமோ ஐனுஹா அந்த வஸ்துக்கள் தானாக இருக்கின்ற நிலைமையில் அவற்றை வெளியாக்கினான். இன்றைக்கு அப்துல் ரவுஃப் எங்க கிடந்தாள், அப்துல் ஜப்பார் எங்க கிடந்தாள், அப்துல் ரஸாக் எங்க கிடந்தாள்? அல்லாஹ்வுடைய ஜாத்துக்குள்ள கிடந்தாக்கள் தான். ஜாத்துக்குள்ள என்று சொல்லாம ஜாத்திலே இருந்தாக்கள் தான். கொப்புவித்தினுள்ளே குடியிருந்த கொள்கையான எப்பொருக்கும் சித்தாய் இருந்தாய் மனுமணியே. புத்தகத்துக்குள்ள இருந்து ஒரு சாமாம்பலியை எடுக்கமே, அது மாதிரி நீங்க நினைச்சுக்காதங்க. ஹப்தாலாவுக்கு ஒரு ராத்து இருந்துச்சு, அது ஒரு புத்தகத்தை போல அந்த புத்தகத்துக்குள்ளான சாமான நினைக்கும். அதே மாதிரி அந்த ராத்துக்குள்ள இதெல்லாம் கிடந்துச்சு. கிடந்த சாமான்கள் வேறு, ராத்து வேறு போல பெட்டகம் வேறு, பெட்டகத்துக்குள்ள இருந்த சாமான் வேறு தானே. ஒரு படிக்கத்தை பெட்டகத்துக்குள்ள வைக்கும், பெட்டகத்துக்குள்ள படிக்கம் இருக்கி, படிக்கும் பேரு பெட்டகம் பேரு.
அதான் அந்த இவரு தோணா மௌலானாவுடைய பாடல்ல சொல்றாரு, அவரு வசனம் இல்லாம அப்படி சொல்லிட்டாரு, அதனால தப்பா நினைச்சுக்கப்பட்ட நாங்க. எள்ளுக்குழன்னையை போலெங்கும் நிறைந்தவளே உள்ளுக்குள்ளாயிருந்து உட்கதவை பூட்டிக் கொண்டாய். எள்ளுக்குழன்னையை போல், எள்ளுக்குள்ளேடா எண்ணறிக்கி, அதுதான் நாங்க படிக்கணும். எப்படி வெள்ளிலே எண்ணெயை போல் எங்கும் நிறைந்தவளே என்று படிக்கணும். எள்ளுக்குள் எண்ணெயை போலண்டா பெட்டகத்துக்குள்ள சாமா இருக்கிற மாதிரி வேறா போயிடும். வேறில்லை, வேறில்லை. ஆகையினால ஹக்தாலாவுடைய நாத்து இருந்துச்சே, அந்த நாத்து என்ன நிறம், கட்டையா நெட்டையா கொட்டையா, அதெல்லாம் சொல்லேலாது. அல் அஜ்ஸு அன் தர்கிஹி தர்க், அல் அஜ்ஸு அன் இதராக்கிஹி இதராக். அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சுக்குவோம் அப்படி என்று ஒருவன் படிச்சு 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 போய் இது மண்டை உடைக்கிற வேலை என்ற முடிவுக்கு வாரானே, அதுதான் அறிவு. மௌத்தா போயிட்டாரு மர்ஹூம் டாக்டர் மஹபூப், ஞாபகத்துக்கு வருது. அல்லாஹும்ம ரஹம்ஹு வக்ஃபிர் லஹு, அவர் என்னுடைய கூட்டாளி, அதோட மாணவனும். என்கிட்ட வந்து ஒரு நாள் இந்த ஆபீஸில் நான் இருக்கும் போதோ அண்டு எனக்கு பக்கத்து கதிரையில வந்து இப்படி இருந்தாரு. எப்படி இருந்தாரு, என்ன சார் என்ன ஹபீபன் கேட்டன் என்ன கேட்டன், பைத்தியம் முடிக்க போகும் ஆபரேஷன் டாக்டருக்கு படிச்சுட்டு அவர் பைத்தியம் முடிக்க போகுது மௌலவி. எனக்கு சூனியம் கீழியம் செஞ்சு போட்டாலும் தெரியாது, இதுக்கு நீங்க தீங்கானிக்கமான வெளியிட்டாருங்களா அப்படின்னு கேட்டார். என்ன அவ்வளவு படிப்பு, கடுமையான படிப்பு, ஆபரேஷன் படிப்பு அல்லவா, சோறாக்குற மாதிரி கரியாக்குற மாதிரி படிப்பு, ஆபரேஷன் படிப்பு. புத்தனும் குத்தனும் எவ்வளவு வேலை வெட்டியெல்லாம் இருக்கிறது. ஞானிகள் வந்திருக்காங்க தானே, கண்டுபிடிச்சு 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 தான் போறாங்க. சரி, இதோட முடிவாகிவிட்டது, இனி கண்டுபிடிப்பு இல்லை என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கண்டுபிடிச்சு பிடிச்சே போவான். அந்த காலத்திலே பிரியாவுனா யாரு ஏணி வச்சு ஏறினான், அல்லாவை பார்க்க போறேன்னு அரசியல் அடிக்கான். இவன் சொல்றான வாதி அவ அரசு மேல அடிக்கான்னு சொல்றானே. சரிதாப்பா, அரசி இன்னைக்கு 1 கோடி அல்லது 10 கோடி அல்லது 100,000 கோடி இருக்கன்னு வச்சுக்குவோமே, இப்படி என்னால போகலாம் தானே. அப்ப அரசியல் இருந்தா போய் பார்க்கலாம் தானே அந்த அவ்வாவை, அரசியல் அடிக்கிற அவ்வாவை. யாராலையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்கிற, இவர் ஆய்வு செய்து செய்து போவாருதான். ஆய்வுக்கு எட்டாத நிலைமை கொண்டு வந்து அவர் தலையை சொரிஞ்சது போல ஒரு முடிவுக்கு வருவாரே, அதுதான் அறிவு. அல் அஜ்ஸு அன் இதராக்கிஹி இதராக், அவனை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு நிலைதான் அவனை அறிந்து கொள்வதாகும். ஏதோ நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு அறிஞ்சிட்டு போகலாம், அவ்வளவுதான். அல்லாஹ்வை சூழ்ந்து கொள்ள முடியுமா? இந்த அறிகிற பேப்பர் உண்டு, இது சும்மா பேப்பர் உண்டு, இதை நீங்க பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இதை பார்க்கறீங்க தானே, பார்க்கலாம். இதை சூழ்ந்து கொள்ள முடியுமா உங்களால? பேப்பர் உதாரணத்தை வச்சு போட்டு இதை எடுப்போம். இந்த பேனையை நீங்க பார்க்கறீங்க, இதை சூழ்ந்து கொள்ள முடியுமா? சூழ்ந்து கொள்றேன் என்ன தெரியுமா? அல் இஹாத்தத் அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். அவன் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான் என்றான். இந்த பேனையை நீங்க பார்க்கறீங்க, இதை பார்க்கலாம். நீங்க ரூயத்து வேற, சூழ்தல் வேற. ரூயத்தண்டா பார்க்கறீங்க, சூழ்தல் என்றா ஒரே நேரத்தில் இதை முழுமையாக பார்க்கணும். பார்க்கலுமா? இப்ப நான் பிடிச்சிட்டீங்க, இந்த பொக்கெட்ல குத்துற இந்த கிளிப்பு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. பேனையை பார்க்கறீங்க, கிளிப்பு தெரியலையே. தனி கிளிப்பு. நீங்க ஒரே நேரத்தில் இதுல உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பக்கத்திலையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? முடிஞ்சாத்தான் சூழல் என்ற அர்த்தம் வரும்.
சரி, ஒரு குத்தி ஒருவா குத்தி எடுத்துங்கள, நீங்க ஒருவா குத்தி இருக்க, இந்த குத்திய எடுங்க. இந்த குத்திய எடுத்து நீங்க பார்க்கலாம், அதை சூழ்ந்து கொள்ளலாமா? சூழ்ந்து கொள்றேன்டா என்ன, ஒரே நேரத்தில் அதை முழுமையாக எல்லா பக்கத்திலும் நாட்டிசையிலிருந்தும் அதை முழுமையாக பார்க்கிறது தான் சூழ்ந்து கொள்ளுதல். இது துதிரிக்குள் அபசார், இதுரிக்குள் அபசார், லா துதிரிக்குள் அபசார், பார்வைகள் அவனை எட்டிக்கொள்ளாது என்ற பார்க்கையிலான கருத்து தான் இவர்கள் சொல்றான். பச்சைக்கல்லர்கள் சேர்ந்து பார்க்கையிலான கருத்து இல்லை. லா துஹீது பிஹில் அப்சார், பார்வைகள் அவனை சூழ்ந்து கொள்ளாது, சூழ்ந்து கொள்ள முடியாது, அது முஹால். அல்லாஹ் விடுங்க, ஒத்த குத்தி ஒருவா குத்தியே உங்களால சூழ்ந்து கொள்ள முடியாதண்டா, எப்படி அல்லாஹ்வை சூழ்ந்து கொள்ற? அல்லாஹு அக்பர், அவன் பெரியவன். சரி, இப்படியான இந்த ஞான கருத்துக்களை தான் ஷேகுல் அக்பர் சொன்னாங்க. அந்த பாடலைத்தான் இவங்க கொடுத்து ஹைதராபாத் சூபிக்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. அவங்க கிதாபடியை கொடுத்தாங்க, அதோட அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் சுருக்கமா சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஒன்று. ரெண்டாவது, புதக்குடி, அங்கதான் இவங்க 2 பேரும் ஓதிட்டாங்க. யாரு? வெள்ளி ஆலிம் சாஹிப் அவங்களும் சூரி அப்துல் காதர் ஆலிம் எங்களுடைய ஷேக்னா அவர்களும் ஓதிட்டாக புதக்குடி தமிழ்நாட்டில். இப்ப அங்க மெட்ராஸுக்கு வந்திருந்தாங்க ஹைதராபாத் சூரி. அப்ப இவங்க ஓதி கொடுத்த ஹசரத் சொன்னாங்களா, அவங்களோட பேரு அப்துல் கரீம் ஹசரத். அவங்க ஓதி கொடுத்துட்டு இருந்தவங்களோட பேரு. அவங்களும் பெரிய ஒரு மகான். அவங்க சொன்னாங்களாம், ஹைதராபாத்ல இருந்து மெட்ராஸுக்கு ஒரு குத்துபு சமான் வந்திருக்கிறாராம், நான் போய் பார்த்துட்டு வாரன், முடியும் என்றால் அவரை இங்கு மல்சாவுக்கு அழைத்தும் வருவேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். மெட்ராஸுக்கு போய் அவங்கள குத்துபு சமானை சந்திச்சு ஹைதராபாத் சூரிய பேசிட்டு இருந்துட்டு, நான் புறக்குடி மதர்சாவில் இருந்து வந்திருக்கிறேன், என் பேர் அப்துல் கரீம், மதர்சா பேர் அன்னூருல் முஹம்மதியு, நீங்க தாங்கள் அங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு போகணும், பறக்கத்துக்கு உங்களோட கால வைக்கணும் என்று கேட்க சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் குதுபு சமான் முகமது அப்துல் காதர் சூபி ஹைதராபாத். அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல பயணிக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டை நோக்கி புதக்குடிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மாணவர்கள் 50 பேர் 100 பேர் எந்திரிப்பாங்க தானே, அதெல்லாம் பள்ளியாளி சாஹிப் அவங்களும் சூரியாசர்த்த நாயகம் அவங்களும் இருக்காங்க. பிள்ளைகள் எந்திரிக்கும். அப்ப சூரியாசரத்து குதுபு சமான் வந்தவங்க சொன்னாங்களாம், மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க, அவங்க மத்தியில நான் கொஞ்சம் பேசணும் என்று. அப்ப எல்லாரையும் ஒன்று சேர்த்து இப்ப உங்களை போல இப்படி வரிசையா உட்கார வச்சாச்சு. குதுபு சமான் பேசினாங்க. பேசி முடிச்சிட்டு அவங்க பேக்கர் திறந்தாங்க. அவங்க கொண்டு வந்து பேக்கர் திறந்து அங்க சின்ன சின்ன கிதாபு மிச்சம் இருந்துச்சு. உடனே எழும்பினாங்களாம். எழும்பி ஒவ்வொரு மாணவர்களாக அப்படியே ஒரு ஆளுக்கு கொண்டு இப்படி கொடுத்துக்கிட்டே போறாங்க. போக இடையில ஆறு இருந்த வெள்ளியாளி சாஹிப் ஒரு மாணவனாக இருந்த, அவங்களுக்கு கொடுக்கல, அடுத்த ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே அப்படி போறாங்க. போகும்போது அங்க ஒரு இடையில அப்துல் காதர் சூபி ஹசரத் அவங்க ஒரு மாணவனா இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கல. மற்ற எல்லா மாணவர்களுக்கும் அப்படியே கொடுத்துட்டு வரக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் இளங்கால், அவருக்கும் கொடுக்கல. மற்ற தொடர்ந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. எத்தனை பேருக்கு கொடுக்கல? 3 பேருக்கு கொடுக்கல. ஒன்றோ வள்ளியாலும் சாஹிப் அவங்க, மற்றதையும் நம்ம சூபி ஹசரத் நாயகம் அவங்க, 3வது இன்னொரு ஆள் அவரு இளங்கால் கொடுக்கல. இவங்க 2 பேருக்கும் வெள்ளியாலிம் சாஹிப் அவங்களுக்கும் சூபி ஹசரத் நாயகம் அவங்களுக்கும் சொன்னாங்களாம், குதுபு சமான் உங்களுக்கு நாங்க கிதாபு தரலையல்வா? ஓ, நாங்க கேட்கத்தான் இருந்தவங்கள்ட்ட ஏன் எங்களுக்கு தராமட்டியேன்னு. இல்ல, உங்களுக்கு கிதாபு தேவையில்லை, நீங்க 2 பேரும் இந்த மதரசாவுல ஓதி முடிச்சு மௌலவியாயிட்டு ஹைதராபாத்துக்கு வாங்க, இந்த வீட்டுக்கு வாங்க, என்ன சந்திங்க என்று சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நல்லதுன்னு அவங்க கேட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆளு கொடுக்கலையே, அவர் இளங்கால் தானே. அந்த மனுஷன் எழும்பி, சரி அவங்க 2 பேரும் கொடுக்கல, அவங்க ஹைதராபாத்துக்கு வர சொல்லிட்டீங்க, நீங்க அவங்க வருவா சந்திப்பாங்க, சரி எனக்கு தரல, எனக்கு என்ன சொல்றீங்க? லா நஸீப லக மின் ஹாதல் இல்ம், இந்த அறையில் உனக்கு நசீப் இல்லை என்று சொன்னார்கள்.
கிதாபும் கொடுக்கல, ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு அவருக்கு சொல்லல. பதிலாக என்ன சொல்றாங்க, லா நசீபலக மின் ஹாதல் இல்ம், இந்த அறிவில் உனக்கு நசீப் இல்ல, நக்கத்துங்கிறதுக்கு நசீபு வேணும், உனக்கு நசீப் இல்ல போ. ஆரம்ப ஆசாமி அவர் தான் இப்ப மார்க்கெட்டுக்கு கீழே இருக்காரு. புட்டின் சந்தி மார்க்கெட்லயே இந்த மார்க்கெட்டுக்கு கீழே படுக்காராள். படுக்காரன்னு சொல்லல, உச்சி இறந்தி இந்த முள்ளத்துல எல்லாம் போயிரு. புத்தளத்தாலிமோ அபூபக்கர் ஆலிம். இங்க ஒரு ஆள் இருந்த, உங்களுக்கு தெரியாதாக்கும் எனக்கு தெரியும், 2 வயசுல உள்ள ஆக்கள் கண்டிருப்பீங்க நீங்க. தலப்பா 24 மணி நேரம் தலப்ப கட்டிருப்பாரு, முடி வளர்த்திருப்பார், நல்லா கண்ணாடி போட்டிருப்பார், நல்ல தாடி வச்சிருப்பார். இந்த சேனல் போடுவார், கொஞ்சம் பெருசா தான் போடுவார், முழங்காலு கீழடிக்கும். அமைதியாக நடந்து போவாரு. ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமையில 2 நாள் 3 நாள் நம்ம மார்க்கெட்டுக்கு அஞ்சாங்குறிச்சி ஜாமியுல்லாஹின் மார்க்கெட்டுக்கு வந்து அங்க போலந்து ஹாஜியார் என்று ஒரு ஆள் இருந்தார். அவர் இந்த புடவை கடை நூல் கடை எல்லாம் வச்சு இருப்பாரு. போலந்து ஹாஜியார் என்று சொல்றேன். ஏன்னா போலாந்தா போலந்துல இருந்து அந்த காலத்துல அவருக்கு நிறைய சாமான் வந்துருக்கு. அதனால போலாந்து ஹாஜியார் என்று அவரை சொல்றேன். அவருடைய கடைக்கு வந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. என்னதான் பேசுறதாக தெரியாது, பேசிட்டு போட்டோம். அவரு புத்தகத்தாலியும் அபூபக்கர் ஆலியும் என்ன செய்வாரு, அப்படியே போயிருவாரு. அவர் இருந்த அந்த குட்பின் ரோட்லயே குட்பின் சந்திரன் கொஞ்சம் தூரம் போகும்போது, வேறத்தால ஒரு 10-20 மீட்டர் தூரம் போகும்போது, அந்த காலத்துல கபூசிக்காரத்தை ஓடுற இடம் அதுதான். டொய்லெட் இருந்தையே, அதுக்கு பிறகுதான் இந்த கொமட்டும் வந்த முதல்ல பாலிகா குஷி தானே இருந்த. ஒவ்வொரு வீட்டிலையும் சங்கிலியம் வந்து காலத்தால பாலிகா குஷி எடுத்துக்கிட்டு போவான். ரோடெல்லாம் பீனாரும், ஊடெல்லாம் பீனாரும். அதை கொண்டு போய் போடுற இடம், கருத்தைய போடுற இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துல இப்ப நகைக்கடைகள் வந்துச்சு. அந்த இடத்தான் புத்தளத்தாலும் அவருடைய வீடு இருந்த ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு ஒரு மயிசா மாதிரியும் வச்சுக்கிட்டு அவர் ஓதி கொடுத்துட்டு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் இப்ப இருக்கான், என்ன சம்மாந்துற அப்படி பேர் என்ன, இந்த அவருடைய மகன் பேர் ரூஹுல்லா. ரூஹுல் ஹக் மகன். அவருக்கு ஓதி கொடுக்கிறாரு பாப்பா. ஓதி கொடுக்கக்குள்ள இவன் அடுத்த நாளை பாடம் கொடுக்காட்டி என்ன செய்வாருன்னு தெரியுமா, பலகை வச்சிருக்காரு. அங்க பலகை, சும்மா பலகை. அந்த பலகையை எடுத்து அந்த பலகைக்கு மேல கைய வைதான் என்ன பண்ண அவன் வைப்பான். பெரிய கைக்கு மேல 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஆணி அடிச்சு ஏத்துவார். கைக்குள்ளால போய் பலகைக்கு கீழால வைத்திரும். ஒரு ஆணி இல்ல, 7-8 ஆணி அடிப்பார். அடி இப்படியே வச்சு இச்சிக்கலாம். 2 நாள் 3 நாளைக்கு அவன் கிடப்பான். அப்படியே மருந்து ஊத்துவார். அவருக்கு வைத்தியம் தெரியும். வைத்தியம் நல்லா படிச்சிருக்காரு. எண்ணெயெல்லாம் காய்ச்சுவாரு. அந்த எண்ணெயே குத்துவாரு. குத்தி 3 நாளைக்கு பிறகு புளிஞ்சு எடுப்பாரு. அதோட சரி, அவனுக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போற வேலை இல்லை. அவர் தான் மருந்து செய்யற டாக்டர். மறு 2 நாளைக்கு பிறகு பாடம் கொடுக்காட்டி அடுத்த கையை வச்சு என்ன செய்வாரு, அதுல ஆணி அடிப்பாரு. இப்படி வதை செய்த ஒரு மனிதன் தான் அந்த அபூபக்கர். அவரு நதுவத்துல் உலமாவுல ஓதினால் நம்பர் 1 வஹாபி. அந்த காலத்தில் இந்த காத்தாங்குடியில இப்ப வஹாபிகள் மாறி காலத்தில் ஈசல் மலிஞ்சப்புல மலிஞ்சு கிடக்கானுகள். அந்த காலத்தில் இவர் மட்டும்தான் இந்த காத்தாங்குடியில வஹாபி என்றிருந்தார். தெருக்கல்யாணமான்னு நோட்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாரு. இப்ப எனக்கு அந்த நோட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல 6 நோம்புல ஹதீஸ் சொல்ற. நோன்பு 30 நாளைக்கு ஹதீஸ் சொல்லி போட்டு ஒரு 6 நோம்பு செவ்வால் 6 நாளைக்கும் ஹதீஸ் சொல்ற. அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன தெரியுமா, திருக்கல்யாணம் அப்படி சொல்றேன். அதே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கியாமத் நாளில் நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை பத்தி உள்ள விஷயம். அது சரியா முறையே ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அந்த 6 நாளும் சொல்றேன். அதுக்கு அவர் எதிர்ப்பு. அதனால அவர் நோட்டீஸ் அடிப்பாரு, திருக்கல்யாணமா தெருக்கல்யாணமா என்று அதை கேள்வி பண்ணி நோட்டீஸ் அடிப்பாரு. இந்த வாயில வச்சு பேசல அந்த இதுக்கு அதுக்கு பேர் என்னடா தம்பி இப்படி பேசுற, மைக் மாதிரி இந்த ரோட்டுகளை வச்சு பேசுறீங்களே, அந்த அந்த ஜாமான், அந்த ஜாமான கையில் எடுத்துக்கிட்டு
ஒரு பொடியன்கிட்ட சொல்லுவாரு, ஒரு காசு செல்வன் என்னோட வழியாண்டு ஓமம் பாமன், ஒரு காசு அன்னிடம் 1,00,000 அவன் போக்கால போவான், கதையை உண்ட தூக்கிக்குவான். அவன் வெயிலும் தைச்ச சந்தி வந்துச்சான்னா அந்த கதையை போடுவாரு. அது அவர் இருந்துகிட்டு வஹாபிசம் பேசுவாரு. 4 பேர் வளர்ச்சி நிற்பான் கேட்டுக்கிட்டு. பேசி முடிஞ்ச உடனே கிளம்பிட்டு குஞ்சு சந்திக்கு போவோம்பா அவனை கூட்டிட்டு குஞ்சு சந்தியில ஓடுவாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. மறுநாள் மௌலாமரடி சந்திக்கு போவோம்பான்னு கூட்டிட்டு போவாரு. இப்படி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவரு. அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் அத்தனை பேரும் அவரை எடுத்தாங்க. அவருக்கு சப்போர்ட்டான ஒரு ஆளும் கிடையாது. இப்ப இருக்கிற உலமாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இப்ப இருக்கிற வஹாபிசியர்களுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி விட்டு அடங்கி கிடக்காங்க. வெளியில வந்து ஒண்ணு சொல்றாங்க. இல்ல இந்த ஊர்ல வஹாபிசத்துக்கு எதிராக கத்துறேன்னா நாங்க கத்தோம். கத்திக்கிறதுக்கு தொண்டையில பிலம் இல்லை, இடுப்புல ஜீவன் இல்லை. இதுதான் நடக்கிற காரியம். சரி, இப்ப வந்தாச்சு. இவங்க எல்லாரும் கிதாபை கொடுத்து போட்டு இவங்க 2 பேருக்கும் சொன்ன ஹைதராபாத்துக்கு வாங்க. இவருக்கு சொன்ன இந்த புத்தள தாலிமுக்கோ நசீபலகமினாதல், இந்த அமைப்பில் உனக்கு நசீப் இல்ல போ என்று சொல்லி போட்டு அவ ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஓரி முடிச்சு ஆலிமாயிட்டு மௌலை பட்டம் பெற்றுக்கொண்டு ஹைதராபாத்துக்கு போனாங்க. போய் ஹைதராபாத்ல 40 நாள் இருந்தாங்க அவங்களோட வீட்டுல. அந்த 40 நாளும் அவங்களுக்கு தேவையான அறிவுகளை எல்லாம் புதுவாங்க கொடுத்தாங்க. 39 நாள் முடிஞ்சு 40வது நாள் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க கடற்கரைக்கு போவோம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஊர்ல உள்ள கடற்கரை போறாங்க. இவங்க 2 பேரும் போய் அங்க போகும்போது இடையில ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பாழடைந்த ஒரு கிணறு இருக்கு. அவர்களோட தூரம் பாதிக்கிறதுல பாழடைந்த கிணறு தண்ணி இருக்கி. ஆனா எல்லாம் மோசமாயி கிடக்கு, யாரும் பாதிக்கிறதில்ல. அந்த கிணத்தடியை கூட்டிட்டு போய் 2 பேருக்கிட்டையும் அவங்க கேட்டாங்களாம், குத்துபோ நீங்க 2 பேரும் இப்ப வந்துட்டீங்க, 39 நாள் இருந்துட்டீங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு பையத்து தந்து இஜாசாவும் தரும், நீங்க பையத்து கொடுக்கறதுக்கு அனுமதியும் தர விரும்புறேன். இப்ப கடைசியாக ஒரு இம்திஹான், ஒரு பரீட்சை எக்ஸாம் ஒன்று இருக்கு. அதுல பாஸ் ஆகணும் நீங்க. என்ன எக்ஸாம்? இந்த கிணத்துக்குள்ள விழுங்கள், பாய்கைக்குள்ள என்று நான் சொன்னால் நீங்க 2 பேரும் பாய்வீர்களா விழுவீர்களா என்று கேட்டாங்க. ஷரியத்து முறைப்படி மாத்தப்புல ஏன் உயிர் போற வேலை, தற்கொலை செய்யற மாதிரி வேலை எதுவாது, கிணத்துக்குள்ள பாயிற வேலை. அப்ப அது ஷரியத்துக்கு புல. வாழம் படிச்சு ஷரியத்து தானே. இந்த 39 நாளும் தான் தரீக்கத்து மாறிவாக படிச்சிருப்பாங்க. ஷரியத்து வேலை செய்யுது. நமக்கு ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்சிச்சு, பாக்கியமா அத்து போனா அது சொல்ல போனா நேரம் போயிட்டு. ஆகையினால சொன்னாங்களாம், யோசனை பண்ணி இருந்தாங்களாம், ஓஹோ உங்களோட ஷரியத்து தடுக்குதல் பாயறதுக்கு பேசாம நின்றாங்களாம். பாய்ங்க. 2 பேரும் மலா 2 பாய போக பிடிச்சிட்டாங்க. இப்பதான் ஆக்கள் நீங்க உங்களுக்கு பையத்து தரலாம், இஜாசாவும் தரலாம், வாங்க போவோம் வீட்டை கூட்டிட்டு வந்து 2 பேருக்கும் பையத்து கொடுத்து இஜாசாவும் கொடுத்து அனுப்பினாங்க. அதை தொடர்ந்து பேச போனா இப்ப நேரம் போயிடும். துவா இன்ஷா அல்லாஹ் துவா முடிய கணக்காரிக்கு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.